Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.11 and 1.12 பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இது ரெண்டுலேருந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்பிள் 1.11 வந்து ஒரு 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். சரியா? ஸோ ஆர்த்தோகனல் அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி ரெண்டு சம் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோன்னா எப்போ ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோன்னா a square matrix A is called orthogonal if A into A transpose is equal to A transpose into A is equal to I. அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தான் ஒரு மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் A உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட A டிரான்ஸ்போஸை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சரியா? இப்போது இந்த ஏவையும் இந்த ஏ டிரான்ஸ்போஸையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறீங்க, இல்லைனா ஏ டிரான்ஸ்போஸையும் ஏவும் மல்டிபிள் பண்ணுறீங்க. அப்படியே மாற்றி மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஐங்கிறது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா எப்போ ஆர்த்தோகனலாக இருக்க முடியும் அப்படின்னா A is நான் சிங்குலர். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, ஒரு டிட்டர்மினன்ட் ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது பார்த்தோம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொன்னோம், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலராக இருந்தால் தான் ஆர்த்தோகனலாக இருக்க முடியும். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். அண்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். A இன்வர்ஸும் A டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கும் எப்போது ஆர்த்தோகனலாக இருக்கும்போது. சரி, அப்போ இதில் நீங்கள் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ நம்ம ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணும்போது ஐன்னு ஆன்சர் கிடச்சிச்சின்னா அந்த மேட்ரிக்ஸை ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலாக இருக்கணும் அப்படின்னா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதாவது டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். தென் ஆர்த்தோகனல் அப்படின்னா ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். இந்த 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ப்ராப்ளம்குள்ளே நம்ம போகலாம். கொஷின் பாருங்கள், ப்ரூவ் தட் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இதான் வந்து கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். சரியா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஆர்த்தோகனல்னால் ஏ அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஏ டிரான்ஸ்போஸ் உடனே கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிரும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா இந்த பாருங்கள், இந்த ஹரிசாண்டலாக இருக்க ரோவை நீங்கள் என்ன செய்யணும், வெர்டிக்கலாக இப்படி எழுத போகிறீங்க. சரியா? அப்போது இந்த ஹரிசாண்டலாக இருக்க காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை கீழே எழுதுங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இப்படி எழுதிருங்க. புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கோம்? இப்படி இருந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவை இப்படி ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக எழுதணுன்னா அதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி இந்த சைன் காசை இப்படி எழுதிருங்க, சைன் காசுன்னு கீழே எழுதிருங்க, சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, டிரான்ஸ்போஸ். இப்போது என்ன செய்யணும், இந்த ஏயையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தானே, மல்டிப்ளிகேஷன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ மேட்ரிக்ஸ் என்னது ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இதான் ஏ. கரெக்டாக? நெக்ஸ்ட் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. கரெக்டாக? இந்த ஏ மேட்ரிக்ஸை ஏல எழுதியாச்சு, ஏ டிரான்ஸ்போஸை ஏ டிரான்ஸ்போஸில் எழுதியாச்சு. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். சரியா? இப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரப்போகுது இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு எப்படி மல்டிபிள் பண்ணணும், ஒரு ரோவை ஒரு காலம் வச்சு மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக? அப்போது இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை இந்த காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவோட மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் வித் ஃபஸ்ட் எலிமெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு காஸ் தீட்டா மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். கரெக்டாக? நெக்ஸ்ட் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டான்னு வரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டானது சைன் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ இதே காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவை இந்த காலம் சைன் காசோட என்ன செய்ய போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு காஸ் இன்ட்டு சைன் தான் இருக்குது ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ காஸ் இன்ட்டு சைன் என்னது, காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படி எழுதிடணும். சரியா? நெக்ஸ்ட் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படியே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு போட்டுருங்க. மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இதை ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ரோ எடுத்துக்கோங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டாவை எடுத்து இந்த காலம் ரெண்டு காலம் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காலம் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ சைன் இன்ட்டு காஸ் என்ன வரும், சைன் காஸ் அப்படி எழுதிக்கோங்க. சைன் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் காஸ் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா.
கரெக்டாக ரெண்டு இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு சைன் இன்ட்டு காஸ் சைன் காஸ்னு வந்துருச்சு. அடுத்து வந்து காஸ் இன்ட்டு மைனஸ் சைன். ஸோ மைனஸ் காஸ் சைன் எழுதினாலும் கரெக்டு தான், சைன் காஸ்னு எழுதினாலும் ஒன்று தான். சரியா, 4 இன்ட்டு 5 5 இன்ட்டு 4 சேம் தானே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரோ வச்சு இந்த காலம் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ சைன் இன்ட்டு சைன் என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வந்துடும். இங்கேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வந்துடும். இது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம படிச்சிருக்குது. நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள், இது ரெண்டும் 1, இதுவும் 1 இதுவும் 1. ஸோ அதில் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். 1 எழுதியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. நல்லா பாருங்கள், காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் ஒன்று தான். ஸோ இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இங்கேயும் 0, இந்த ரெண்டு இடத்துலையும் 0 நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ பாருங்கள் 1 0 0 1 நம்மளுக்கு என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2. அப்போ பார்த்தீங்கன்னா ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? I2ங்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இதே மாதிரி நீங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ, இதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏவையும் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? I2 தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறேன் நான் இதிலேருந்து, ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு I2ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி கிடச்சா நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி கண்டிஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா திஸ் இஸ் ஆர்த்தோகனல். ஸோ அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆர்த்தோகனல் என்ன செஞ்சாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மார்க் கொஷின். இது மந்த்லி டெஸ்ட் மிட்டம்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இது ஆர்த்தோகனல்னு சொல்லிட்டாங்க. இஃப் ஏ இஸ் ஆர்த்தோகனல், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா ஃபைண்ட் ஏபிசி, அதாவது இந்த இங்கே இருக்கல ஏ பி சி, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். கிவன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1/7 இன்ட்டு 6 - 3a, b - 2 6 2c3. சாரி, இப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன், ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த முன்னாடி இருக்க 1/7 அப்படியே தான் இருக்கும், அதே இதாகாது. இப்போ என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸில் இந்த ரோவாக இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரோவை காலமாக மாற்றி எழுதணும். இந்த ரோ இருக்குல்ல, 6 - 3a, இந்த ரோவை அப்படி இங்கே என்ன எழுத போகிறீங்க? காலமாக எழுத போகிறீங்க. ஸோ 6 - 3a. நெக்ஸ்ட்டு b - 2 6, நெக்ஸ்ட்டு 2c3. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இந்த ரோவாக இருந்ததை அப்படியே காலமாக எழுதியாச்சு. அடுத்து ரோவாக இங்கே இருந்ததை அடுத்து காலமாக எழுதியாச்சு. ஸோ இது மாதிரி 3 எழுதியாச்சு. இப்போ அவங்க ஆர்த்தோகனல்னு கொடுத்துட்டாங்க. ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன கண்டிஷன்? ஸோ கிவன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல்னு கொடுத்துட்டாங்க. அப்போது சின்ஸ் இட் இஸ் ஆர்த்தோகனல், ஸோ இது வந்து ஆர்த்தோகனலாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I3 அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்டாக, பிகாஸ் ஆர்த்தோகனல் கண்டிஷனே என்னது? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது இது ஆர்த்தோகனல்னு கொஷின்லேயே கொடுத்துட்டனால நான் என்ன செய்கிறேன்? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I3ன்னு எழுதியிருக்கேன். ஏன் I3ன்னு எழுதியிருக்கேன், I2ன்னு எழுதாமல்? பிகாஸ் இங்கே 3 ரோ 3 காலம் இருக்கிறனால நான் என்ன செஞ்சுருக்கேன்? I3ன்னு போட்டிருக்கேன். போன எக்ஸாம்பிளில் 2 ரோ 2 காலம் தான் இருந்துச்சு, அதனால் I2. புரியுதா? ஓகே, இப்போது ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பண்ணி அதை I3க்கு என்ன செய்ய போகிறோம்? ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கலாம். ஏ வந்து 1/7 இன்ட்டு 6 - 3a, b - 2 6 2c3. இது வந்து ஏ. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏவை அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ எழுதுனதுக்கப்புறம் யார் மல்டிபிள் பண்ணணும்? ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே இருக்குது, அதை தூக்கிட்டு வந்து இங்கே எழுதுங்க. இன்ட்டு 1/7 6 b 2 - 3 - 2c a 6 3. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? விச் இஸ் ஈக்குவல் டு I3. ஸோ I3னானது 1 0 0 0 1 0 0 0 1. சரியா, இதை நம்ம ஈக்குவேட் பண்ணி ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகிறேன், பிகாஸ் கொஞ்சம் கால்குலேஷன் பெருசாக இருக்க போகுது. சரியா, ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தானா. இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், நல்லா பாருங்கள். இங்கே 1/7 இருக்குது, 1/7 இருக்குது. ஸோ 1/7 இன்ட்டு 1/7 என்ன வந்துடும்? 1/49. கரெக்டாக, 1/49. அதாவது 7 × 7 49, 1 × 1 1. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு ரோ ஒரு காலமோட மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக, ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோ 6 - 3a இருக்குல்ல, இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் 3 காலம் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோ வச்சு இந்த காலம் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 6 × 6 36. நெக்ஸ்ட்டு -3 × -3 +9. நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு ஏ என்ன வரும்? ஏ ஸ்கொயர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு.
நெக்ஸ்ட்டு இதே 6 மைனஸ் 3a வச்சு இந்த காலம் மல்டிபிள் பண்ண போகிறோம். b மைனஸ் 2 6 இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 6 இன்ட்டு b என்ன வரும் எனக்கு? 6 இன்ட்டு b 6b. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு a இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. ஸோ 6a. அதே மாதிரி இந்த ரோ 6 மைனஸ் 3a வச்சு இந்த காலம் 2c3 இந்த காலம் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரியா? அப்போது 6 இன்ட்டு 2 என்ன வரும் எனக்கு? 12. நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு c வந்து மைனஸ் 3c. அதுக்கப்புறம் a இன்ட்டு 3 வந்து 3a. இப்போ நான் ஒரு ரோ வச்சு 3 காலம் மல்டிபிள் பண்ணி காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த b மைனஸ் 2 6 வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் நான் மேலே பண்ண மாதிரி அதே மாதிரி மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இந்த ரோ 2c3 இருக்குல்ல, இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் 3 காலம் நீங்கள் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. நான் ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணி வச்சிருக்கனால நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் 6a. ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் தெரியும், நம்ம நிறையா சம்ஸில் உட்காந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங் ஹியர். சரியா? டைம் ஆயிரும். ஸோ b ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 36. next 2b minus 2c plus 18. next 12 minus 3c plus 3a. 2b minus 2c plus 18 எல்லாமே அப்படியே கிட்டத்தட்ட சேமாக தான் வரும். 4 plus c plus c square plus 9. இங்கே பாருங்கள் வந்ததே தான் வரும். 12 மைனஸ் 3c இங்கே பாருங்கள் 12 மைனஸ் 3c சேம் வேல்யூ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 6b ப்ளஸ் 6 ப்ளஸ் a சேமாக வந்திருக்கு. 2b மைனஸ் 2c 2b மைனஸ் c. ஸோ கிட்டத்தட்ட சேமாக தான் இந்த ப்ராப்ளமுக்கு வேல்யூ வருது. விச் இஸ் ஈக்குவல் டு 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ நல்லா கவனிங்க, இதில் இருக்கிறது ஈக்குவேட் பண்ண போகிறோம். சரியா? ஈக்குவேட் பண்ணும்போது இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பருக்கு ஈக்குவல். சரியா? புரியுதா? இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் இந்த சைடு இருக்க ஃபஸ்ட் நம்பருக்கு ஈக்குவல். அப்போது 36 ப்ளஸ் 9 என்னது? 45. ஸோ 45 ப்ளஸ் a ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இங்கே 1க்கு ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? பிகாஸ் இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பருக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 36 ப்ளஸ் 9 ப்ளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 எழுதலாமா? ஏன்னா இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பரும் இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல். ஸோ அதனால் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் இருக்க சென்டர் நம்பரும் இதில் இருக்க சென்டர் நம்பரும் ஈக்குவல். கரெக்டாக? அப்போது b ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 36 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த சென்டரில் இருக்க 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ b ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க லாஸ்ட் நம்பர் இதில் இருக்க லாஸ்ட் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போது 4 ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 9 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ 4 ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ என்ன பண்ணலாம்? நான் இந்த இடத்துல 36 ப்ளஸ் 9 45 வந்துடும். ஸோ 45 ப்ளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம்திங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஏதோ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஓ மை காட், ஒரே ஒரு நிமிஷம், இங்கே ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா? இதை மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே 1/49 இருக்கா? இது அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும்? 49 வந்துருமா? கரெக்டாக? இல்லைனா இந்த 1/49 அப்படியே கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த சைடு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இந்த 1/49 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 49 இங்கே வந்துடும். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போது அதை மறந்துடாதீங்க. இந்த 1/49 அந்த சைடு கொண்டு போனால் 49 வந்துடும். ஸோ இதை மறந்துடாதீங்க. நான் இங்கே மறந்துட்டேன், வெரி சாரி. ஸோ அப்போது இந்த சைடு என்ன வந்துடும்? எனக்கு 49 வரும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த 49 உள்ளே கொண்டு நான் எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக? ஸோ நல்லா பாருங்கள், இந்த 0வோட மல்டிபிள் பண்ணால் எல்லாமே 0 தான் வரப்போகுது. அதில் பிரச்சனை இல்லை. ஸோ 49 இன்ட்டு 0 மல்டிபிள் பண்ணால் 0 தான். 49 இன்ட்டு 0னா 0 தான் வரப்போகுது. அங்கே பிரச்சனை இல்லை. பட் இந்த 49 இன்ட்டு 1 இந்த இடத்துல என்ன வரும்? 49 வந்துடும். இங்கேயும் 49 இன்ட்டு 1 வந்து 49 வந்துடும். இங்கேயும் 49 இன்ட்டு 1 வந்து 49 வந்துடும். ஸோ அப்போ அதை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே 49 வந்துடும், இங்கே 49 வந்துடும், இங்கே 49 வந்துடும். ஸோ அப்போ வெளியே இருக்க 49 நம்ம என்ன செஞ்சிடலாம்? இரேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. அப்போது இது ஈக்குவல் டு 1 கிடையாது. 1க்கு பதிலாக இங்கே 49 இருக்கா? அப்போ இங்கே 49 மாற்றிக்கணும். ஸோ 1ன்னு போட்ட இடத்துலலாம் 49 மாற்றிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே மிஸ்டேக் இல்லை. அந்த 49 மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 49. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 45 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? மைனஸ் 45 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 45. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 4. ஸோ a இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. கரெக்டாக? ஏன்னா a ஸ்கொயர் வந்து 4 அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது என்ன போகும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுன்னு போகும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 4 தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு போட்டோம். கரெக்டாக? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டுன்னு போகும். இந்த 4 உள்ள தூக்கி போடுங்க. ஸோ ரூட் 4 என்னது? 2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எனக்கு கிடச்சிடும். கரெக்டாக? ஸோ அதான் எப்போவுமே ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வரும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது b ஸ்கொயர்
ப்ளஸ் 4 + 36 வந்து 14 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 49. இந்த 40 ஆன்சர் போச்சுன்னா -40 ஆயிரும். ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 - 40. ஸோ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 9. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு +or-3, ஏன்னா 3 ஸ்கொயர் தானே 9. ஸோ 3 ஸ்கொயர் தான் 9. ஸோ +or-3. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 4 9. ஸோ 4 + 9 வந்து 13 ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 ப்ளஸ் 13 ஆன்சர் போச்சுன்னா -13 ஆயிரும். ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 - 13. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. சி இஸ் ஈக்குவல் டு +or-6. ஏன்னா 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6 வரும், நம்மளுக்கு 6 ஸ்கொயர் தான் 36. இப்போ பாருங்கள் ஏக்கு +or-2 +or-3 +or-6, அதாவது ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருக்கு. +or-+or-+or-. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம். பட் ப்ளஸ் கரெக்டாக மைனஸ் கரெக்டானு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் கொஞ்சம். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு +or-2 கிடச்சிருக்கு, பிக்கு +or-3 கிடச்சிருக்கு, சிக்கு +or-6 கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு சால்வ் அகெயின். இங்கே பாருங்கள் இதில் என்ன இருக்குது, இப்போ அகெயின் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இந்த 6b + 6 + a எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே 0க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டாவது இருக்க எலிமெண்ட் இங்கே ரெண்டாவது இருக்க எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக தானே மேட்ரிக்ஸ்? ஸோ இங்கே ரெண்டாவது இருக்க இந்த எலிமெண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே ரெண்டாவது இருக்க 0க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது 6b + 6 + a எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. 6b + 6 + 6a இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக தானே எழுதியிருக்கோம், அதானே நான் இங்கே எழுதியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பாருங்கள். இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே 6 காமனாக இருக்கா, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. நான் 6ஐ வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்தால் இங்கே வெறும் b மட்டும் இருக்கும். இந்த இடத்துல 6 வெளியே போயிடுச்சு, ஸோ 1 மட்டும் இருக்கும். இந்த இடத்துல 6 வெளியே போயிடுச்சு, a மட்டும் இருக்கும். கரெக்டாக? ஸோ 1 + a இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 6 ஆன்சர் போச்சுன்னா 0/6 0ன்னு ஆயிரும். கரெக்டாக? இந்த 6 ஆன்சர் போச்சுன்னா 0/6 அது 0ன்னு ஆயிரப்போகுது. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. மீதி இருக்க போகிறது b + 1 + a இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 1 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா -1 ஆயிரும். ஸோ a + b இஸ் ஈக்குவல் டு -1. கரெக்டாக? புரிஞ்சா இது எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு, இந்த a ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், இந்த b செகண்ட் போட்டுட்டேன். இந்த +1 இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த +1 ஆன்சர் போகும்போது -1ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். a கிட்ட உங்களுக்கு 2 வேல்யூ இருக்குது. இந்த ஏல வந்து +or-2 இருக்குது. +or-2 அப்படின்னா என்னது, +or-2னா +2வும் இருக்கலாம் -2வும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே +or-3ன்னு அர்த்தம், +3யும் இருக்கலாம் -3யும் இருக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு கீழே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, a + b = -1 இருக்குது. a + b = -1. இப்போ ஏக்கும் பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், -1 இந்த இடத்துல கிடைக்கணும். அப்போ ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இங்கே -1 கிடைக்கும். நல்லா பாருங்கள், இப்போ நான் ஒரு வேளை ஏக்கு வந்து இங்கே -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிக்கு வந்து -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -2 -3 -5ன்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒரு வேளை நான் ஏக்கு வந்து +2ன்னு எடுக்கிறேன், பிக்கு +3ன்னு எடுக்கிறேன். ஸோ 2 + 3 5ன்னு வந்துருச்சு. ஆனால் எனக்கு -1 தான் வரணும், அதுவும் கிடையாது. அப்போ நான் ஏக்கு 2ன்னு எடுக்கிறேன், பிக்கு -3ன்னு எடுக்கிறேன். ஸோ 2 - 3 என்ன ஆயிடுச்சு, -1 வந்துருச்சு. அப்போது ஏவோட வேல்யூ இந்த இடத்துல +2, பியோட வேல்யூ -3. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஏக்கு வந்து +2, பிக்கு -3. இப்போ சி கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்கு என்ன பண்ணலாம், சி இருக்க ஒரு ஈக்குவேஷன் எடுங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் சி இருக்குது. கரெக்டாக? 2b - 2c + 18 இஸ் ஈக்குவல் டு, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே 0க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் இந்த இடத்துல இருக்க எலிமெண்ட் இங்கே இருக்க எலிமெண்ட்டுக்கு ஈக்குவல். கரெக்டாக? இந்த செகண்ட் ரோவில் லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலிமெண்ட் வந்து இதே செகண்ட் ரோவில் இங்கே லாஸ்ட் இருக்க 0க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 2b - 2c + 18 வந்து இங்கே 0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 2b - 2c + 18 இஸ் ஈக்குவல் டு 0. இது எல்லாமே 2ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா b - c + 9 வரும். கரெக்டாக? இதில் 2 வெளியே வந்துருச்சு, இதுலேயும் 2 வெளியே வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 18 வந்து நான் 9 × 2ன்னு எழுதலாம். ஸோ 2 வெளியே வந்துருச்சு, அதனால் 9 மட்டும் உள்ள தூக்கி போட்டிருக்கோம். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 2 ஆன்சர் போச்சுன்னா 0/2 0 தான் வரப்போகுது. ஸோ b - c + 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ b - c இஸ் ஈக்குவல் டு இந்த +9 ஆன்சர் போச்சுன்னா -9 ஆகும். இப்போ நான் பிக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். பிக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், -3 இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ -3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -3 - c இஸ் ஈக்குவல் டு -9. ஸோ -3 ஆன்சர் போகும்போது என்ன ஆயிரும், +3ன்னு போயிடும். ஸோ அப்போ -c இஸ் ஈக்குவல் டு -9 + 3ன்னு வந்துடும். கரெக்டாக? இந்த -3 ஆன்சர் போகும்போது +3 ஆயிடுச்சு. ஸோ அதான் -9 + 3ன்னு போட்டிருக்கோம். இப்போ என்ன வரும், -c இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா c இஸ் ஈக்குவல் டு +6. அப்போது என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், a வந்து 2, b வந்து -3, c வந்து +6. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் வி காட்
இந்த ப்ராப்ளம். ஏபிசியோட வேல்யூ இதுதான். சரியா? கடைசி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதில்? ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே இதில் சொன்னேன், இந்த வீடியோவில் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னா அதோட ஏ இன்வெர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல்னால் ஏ இன்வெர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல். அப்போது இந்த மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்த்தோகனல்னால் என்னது? ஏ இன்வெர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல, சின்ஸ் இட் இஸ் ஆர்த்தோகனல் நான் என்ன செஞ்சுக்கலாம்? ஏ இன்வெர்ஸு ஏ டிரான்ஸ்போஸு ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போது ஏ இன்வெர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது நான் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் எழுதி வச்சா போதும். கரெக்டாக? அப்போது ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸை எழுதி வச்சுருங்க. ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா ஏ டிரான்ஸ்போஸ்? இந்த ஏ டிரான்ஸ்போஸை அப்படியே எழுதிருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து என்னது? ஏ இன்வெர்ஸ். இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். 1 minute. Sorry. Okay, let me erase this and I will paste. Okay, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஆர்த்தோகனல்ங்கிறனால ஏ இன்வெர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். சரியா? அப்போ ஏ இன்வெர்ஸ் நீங்கள் தனியாக கண்டுபிடிக்க வேண்டாம். ஏ டிரான்ஸ்போஸ் தான் இங்கே ஏ இன்வெர்ஸே. ஸோ அதனால் நான் ஏ டிரான்ஸ்போஸை எழுதி நான் என்ன செஞ்சலாம்? அது ஏ இன்வெர்ஸ்னு சொல்லிட்டா போதுமானது. பிகாஸ் இது ஆர்த்தோகனல். ஸோ தட்ஸ் இட். பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஏபிசிஏ என்ன செஞ்சிடலாம்? இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம். ஸோ 2 ப்ராப்ளம் தான் ஆர்த்தோகனலில் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸைஸ் சம்னு சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.